ஹலோ வேர்ல்ட், வெல்கம் பேக் டு ஹிஸ்ட்ரி ஆஃப் கிட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரலாக இருக்க மாதிரி ப்ரோக்ராமிங் டியூட்டோரியலில் இன்றைக்கி நம்ம என்னென்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்ன, அது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலுக்கான மீடியம் பிளாக் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் யூடியூப் லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் போயிட்டு நம்மளோட இதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மீடியம் போயிட்டிங்கன்னா அது என்னென்னா ஒரு பிளாக், அங்கே நான் பிளாக்ஸ் எழுதிட்டுருப்பேன். ஸோ அதில் நான் இப்போ எழுதின பிளாக் தான் என்ன ஒய் குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஸோ அந்த பிளாகை தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் அந்த பிளாகுக்கு போகணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர்லிக்கான லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஷேர்லி என்னென்னா என்னோட ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் மாதிரி. இதில் நீங்கள் என்னென்னா எந்த லிங்க் வேணாலும் சேவ் பண்ணி பப்ளிக் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ பப்ளிக் லிங்காக இருந்துச்சுன்னா யார்கிட்ட வேணாலும் நீங்கள் அந்த லிங்க் மூலியமாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான ஒரு யூனிவர்சல் லிங்க் கொடுக்கப்படும். இல்லை நீங்கள் ப்ரைவேட்டாக லிங்க் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கனாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது யாருக்குனாலே பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ரெஸ்யூம், உங்களோட எப்படி சொல்கிறதுனா ஏதாவது இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ஸ், இல்லை நீங்கள் ஏதாவது காம்படிஷனில் ஜாயின் பண்ணுறீங்க, ஸோ உங்களுக்கான இமேஜஸ் ஷேர் பண்ணுறதுனா சொல்லி இதில் இது மூலயமா ஷேர் பண்ணலாம். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னா சீக்கிரம் போய் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் நான் இதில் பிளாக் இதில் என்னென்னா இமேஜினேஷன் டு ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். எதனால் அப்படின்னா ஒரு இமேஜினேஷன் எல்லாத்துக்கிட்டையுமே இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னென்னா 0 and 1 அப்படிங்கிறது மட்டும்தான் கம்ப்யூட்டர்னால் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருந்த காலத்தில் 0வையும் 1ஐயும் சேர்த்து ப்ராசஸ் பண்ண என்ன அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜினேஷன் தான் குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டர் நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தது இல்லை அப்படின்னா இதான் குவாண்டம் கம்ப்யூட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நான் எடிட் பண்ணி போடும்போது அப்படி போட்டுறேன். ஸோ இதான் என்னென்னா ஐபிஎம்மோட ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதான் ஐபிஎம்மோட குவாண்டம் கம்ப்யூட்டர். ஸோ இந்த மாதிரி யார்கிட்ட குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஐபிஎம் கிட்டையும் கூகுள் கிட்டையும் மட்டும்தான் இருக்குது. ஓகே, நம்மால் சுந்தர் பிச்சை குவாண்டம் கம்ப்யூட்டரோட நிற்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நிறையா ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ இதான் குவாண்டம் கம்ப்யூட்டர். என்னதான் இப்படி இருக்குது, வெறும் ஒயவரான்னு கேட்டால் இதான் குவாண்டம் கம்ப்யூட்டர் இப்படி தான் இருக்கும். ஸோ என்னென்னா குவாண்டம் கம்ப்யூட்டர் எப்படி இயங்குது அப்படின்னு கேட்டால் அதில் கியூபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. QU பிட்டுன்னு இருக்கு இல்லையா, அது நம்ம கியூபிட்டுன்னு தான் படிக்கணும். ஓகே, கிளாசிக்கல் கம்ப்யூட்டருக்கும் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்னென்னா கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் என்னென்னா 0 and 1 அப்படி மட்டும்தான் என்னென்னா ப்ராசஸ் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0 இல்லைன்னா 1 அப்படி தான் தனித்தனியாக தான் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஆனால் கியூபிட்டில் என்னென்னா 0 and 1 ரெண்டுமே ஒரே டைம்லேயும் ப்ராசஸ் பண்ணலாம், தனித்தனியாகவும் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இங்கே தனியாக 0, 1 இருக்குது. பட் ஆனால் இங்கே என்னென்னா 0, 1 ஒரே ப்ராசஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் குவாண்டம் கம்ப்யூட்டர் 0வையும் 1ஐயும் ஒரே டைமில் ப்ராசஸ் பண்ணும். ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எதுக்காக நம்ம இது பார்க்குறோம் அப்படின்னா நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ், அதாவது கூகுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குவாண்டம் கம்ப்யூட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டெக்ஸ்ட் தான் நான் இங்கே காப்பி பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பெருசாக பார்க்கலாம். ரிசர்ச் எஃபர்ட் ஃப்ரம் கூகுள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நீங்கள் இதை நோட் பண்ணணும். தட் எய்ம்ஸ் டு பில்ட் அ குவாண்டம் ப்ராசஸ் அண்ட் டெவலப் நாவல் குவாண்டம் அல்காரிதம்ஸ். அதாவது என்னென்னா டு ஆக்சுவலேட் த மெஷின் லேர்னிங், அதாவது மெஷின் லேர்னிங்கை ஸ்பீட் பண்ணுறதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரியான உண்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படின்னா விச் இஸ் யூஸ் டு கிரியேட் அல்காரிதம்ஸ் ஃபார் அன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட். அதாவது இப்போதைக்கு நம்ம ஏஐ காலத்துக்குள்ளே வந்துட்டோம், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்துக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போவே என்னென்னா செல்ஃப் ட்ரைவிங் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ செல்ஃப் ட்ரைவிங்கை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், ட்ரோன்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், செல்ஃப் ட்ரைவிங் ட்ரோன்ஸ் இருக்குது, செல்ஃப் ட்ரைவிங் கார்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் குவாண்டம் கம்ப்யூட்டிங் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. ஸோ இப்போதைக்கு இது ஒரு சின்ன யூஸ் கேஸாக இருக்கலாம். ஃப்யூச்சரில் என்ன அப்படின்னா ரோபோட்ஸ்லாம் வந்துடும். ஸோ ரோபோட்ஸோட ப்ராசஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இப்போ ஒரு செல்ஃப் ட்ரைவிங் கார் திங்கிங்கை விட ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட்டோட திங்கிங் என்னென்னா 1000 பவர்ஸ் 1000 அந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் தான் நடக்கும். ஸோ ஓகே, அந்த மாதிரி டைமில் என்னென்னா கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் சுத்தமாக செட் ஆகாது. ஸோ கிளாசிக்கல் கம்ப்யூட்டரோட லிமிடேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஹேக்கிங் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, உங்களோட பாஸ்வேர்டு வந்து 5 லெட்டரில் இருந்துச்சு அப்படின்னா வந்து 120 வேல வந்து அது வந்து என்னென்னா கால்குலேட் ஆகும். ஓகே, 120 வேல வந்து அதை கிராக் பண்ணலாம். ஸோ அது வந்து என்னென்னா முதல் வேலையே அந்த பாஸ்வேர்டு வந்து கிராக் ஆகிடலாம், இல்லாட்டினா வந்து மேக்ஸிமம் அந்த 120வது வேல வந்து கிராக் ஆகிடலாம். ஓகே, இல்லை என்னோடய பாஸ்வேர்டு வந்து இப்போதைக்கு 10 லெட்டராக இருக்குது அப்படின்னா வந்து என்னென்னா 3.6 மில்லியன் வேஸ் அந்த வேக்குள்ளார வந்து எப்போ வேணாலும் வந்து கிராக் ஆகலாம். ஓகே, பட் ஆனால் யோசிச்சு பாருங்கள், நான் இந்த ஒரு லிங்க்கே வந்து நான் என்னோடய பாஸ்வேர்டாக வைக்கிறேன். ஸோ இதில் வந்து எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் வந்து கவுண்ட் பண்ணல. ஸோ இத்தனை டைம் ஆஃப் ஃபேக்டோரியல்ஸ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து மில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் கணக்கில் போகும். இந்த மாதிரி டைமில் வந்து என்ன அப்படின்னா என்கிரிப்ஷன் அல்காரிதம் வந்து கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்னால சுத்தமாக பிரேக்கே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் பிரேக் பண்ணுறது வந்து என்னென்னா அப்படின்னா வந்து குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு ஒரு சால்ட் சப்பையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து என்னென்னா இவ்வளோ பெரிய பாஸ்வேர்டை வந்து என்னென்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் 2 செகண்ட்ஸில் வந்து கிராக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, ஏன் வந்து நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து அதுக்கு தான் வந்து இந்த கியூபிட்ஸ் அப்படிங்கிறது. நார்மல் கம்ப்யூட்டர்னால 0 இல்லாட்டினா 1. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 120 பேஸ் இருக்குது அப்படின்னா வந்து 120 வேலையுமே வந்து 5 லெட்டர். ஸோ வந்து 5 லெட்டர் வந்துமே வந்து என்ன அப்படின்னா ஒரு நிமிஷம் டைப் பண்ணுறதை எடுத்துவோம், அப்போ தான் நம்ம வந்து இன்னும் கிளாஸில் இருக்கும். ஸோ 5 லெட்டர். ஓகே, வந்து என்னென்னா 120 வேஸ். ஓகே, ஸோ வந்து 5 × 2 பைட்ஸ். ஓகேவா, ஒரு வேக்குமே வந்து என்ன அப்படின்னா வந்து என்னென்னா இந்த மாதிரி நடக்கும். அதாவது வந்து என்னென்னா 120 வேலையுமே, இப்போ 120 வேலை ஒரு வேலையுமே வந்து என்ன அப்படின்னா 5 × 2. ஓகே, ஸோ வந்து 5 ஃபேக்டோரியல். ஸோ வந்து 5 ஃபேக்டோரியல் நான் 120 × 2. ஸோ வந்து 0வாக பார்க்கும், இல்லைன்னா 1ஆக பார்க்கும். இந்த மாதிரி வந்து ஒரு லெட்டருக்குமே வந்து அது வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே போயிருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரியாது, ஏன்னா வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்னென்னு யாருக்குமே புரியாது. அண்ட் இதை வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டா வந்து என்னை கேட்டால் இப்போதைக்கு வந்து யாருமே வந்து இது யூஸ் பண்ணலை. 0.1% ஆஃப் ப்ரோக்ராமர்ஸ் மட்டும்தான் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்லுது. அதுவும் அந்த 0.1% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து என்னென்னா கூகுள்லேயும் ஐபிஎம்லையும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறதுனால அவங்க வந்து அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து இதை வந்து நாம் எப்படி லேர்ன் பண்ணுறது, இது எதுக்கு இப்போ நாம் அப்படின்னு கேட்டால் இதான் வந்து ஃப்யூச்சரில் இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரோபோட்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா வந்து கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ இப்போவே வந்துருச்சு, ஏன் வந்து கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் வந்து ரீப்ளேஸ் ஆகலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த பிளாகை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெளிவாக புரியும். ஓகே, இப்போவே வந்து ஏன் வந்து ரீப்ளேஸ் ஆகலை அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட, ஃபார் எக்ஸாம்பிள் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட இமேஜ் இப்போ நீங்கள் டேரெக்டாக இந்த இமேஜோட போய் ஒரு மானிட்டர் எடுத்து சொல்கிறோன்னா மானிட்டர் வெடிச்சிடும், அவ்வளோதான், வேறு எதுவுமே நடக்காது. ஓகே, உங்களால் வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போதைக்கு வந்து இவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை க்ளவுடில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ க்ளவுடில் கனெக்ட் பண்ணதுனால என்னென்னா நம்ம வந்து இப்போது இருக்கிற நம்ம யூஸ் பண்ணுற கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் மூலியமாகவே வந்து நம்ம வந்து என்னென்னா லேர்ன் பண்ணிக்கலாம். நான் வந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாமே வந்து என்னென்னா எக்ஸ்பிரிமெண்ட் அப்படியே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எக்ஸ்பிரிமெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ என்னென்னா ஐபிஎம்மோட இதில் இருக்கேன். ஸோ நான் வந்து இப்போது வந்து என்னென்னா ஃப்ரீயாக வந்து ஐபிஎம்மோட குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே போய் நான் இந்த லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் அக்கௌண்ட்டில் போயிட்டு மை அக்கௌண்ட்டில் போயிட்டு நான் என்னோடய டோக்கன், ஸோ நான் வந்து என்னோடய டோக்கன் மட்டும் காப்பி பண்ணிவிட்டு QShitன்னு ஒன்று இருக்குது இல்லையா, இதை வந்து பைத்தான் மூலியமாக வந்து நான் வந்து டேரெக்டாக வந்து ஆக்சஸ் பண்ணி லேர்ன் பண்ணி குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து என்னோடய கம்ப்யூட்டரில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து யூஸ் ஆகுது. அதாவது வந்து என்னென்னா கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படின்னா வந்து கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் வந்து 0 1 தான் எடுக்கும். பட் ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது வந்து 0 or 1 இல்லாட்டினா வந்து ரெண்டுமே வந்து எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஆன் பண்ணுறீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டம் வந்து ஆன் பண்ணுறீங்க. ஒன்று அந்த சிஸ்டம் வந்து ஆன் ஆகும், இல்லாட்டினா வந்து ஆன் ஆகாது. இது 2 ப்ராசஸ் தான் வந்து இப்போதைக்கு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது வந்து இதே வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட ப்ராசஸ் வந்து இதெல்லாம் வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த சிஸ்டம் ஆனும் ஆகும், அதே சமயத்தில் ஆஃபும் ஆகும். இதுதான் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட ஒரு பேசிக்.
ஓகே, இதோட மெயின் கேசஸ்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பின்னாடி வர வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் இப்போது நான் வந்து என்னென்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். ஸோ வந்து ஒன்ஸ் நான் வந்து அது கற்றுக்கிட்டதுமே வந்து நீங்களும் போய் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அவங்களே வந்து என்னென்னா டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ கிட்ஸ் மீட் குவாண்டம் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ யூடியூப்லேயும் அவங்களோட அஃபிஷியல் சேனல் இருக்குது. நீங்கள் போயிட்டு வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இதில் வந்து என்னென்னா பைத்தானுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க, எப்படி வந்து மாடல் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு பைத்தான் தெரிஞ்சுன்னா நீங்களே வந்து டேரெக்டாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்கான ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்காக பார்க்கலாம். அண்ட் ஓகே, இங்கே தான் இவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், இம்போர்ட் பண்ணிட்டாங்க அண்ட் அதோட வெர்ஷனும் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஐபிஎம்மோட குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், உங்கள் இஷ்டத்துக்கு புகுந்து விளையாடலாம். ஓகே, ஏன்னா இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் வெர்ஷனாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அண்ட் இன்னும் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸாக வேணும் அப்படின்னா வந்து வேறு ஏதாவது சேனலில் வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ், குவாண்டம் கெமிக்கல் அப்படின்னா என்னன்னு சொல்லி பேசியிருப்பாங்க, குவாண்டம் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ட்டு. அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது வந்து ஒரு டூல் தான் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. அது என்னென்னா குவாண்டம் ஃபிசிக்ஸும் குவாண்டம் கெமிக்கலையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, இங்கே அவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க எப்படி அந்த டாக்குமெண்ட் எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறது வந்து என்னென்ட்டு. இந்த பெஸ்ட் வே டு லேர்ன் இஸ் டு ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து இதை வந்து போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போய் அதுக்கே ப்ரோக்ராம் எழுதி பார்த்தா தான் வந்து உங்களுக்கு புரியும் கியூபிட்னா என்ன, குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்ன, அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இந்த ஃபுல் ப்ராசஸும் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சேனல்லே வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்ன, குவாண்டம் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு எந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாம் வந்து இந்த டெக்னாலஜி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பேசுவோம். ஓகே, நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் மேலே வந்து நான் காட்டுறேன், அதில் போய்ட்டு நம்ம சேனலில் வந்து பைத்தான் சொல்லி தரோம், பார்த்துக்கோங்க. அண்டு மறக்காமல் வந்து மீடியம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இதில் தான் நம்ம வந்து பிளாக்லாம் எழுத போகிறோம். அண்ட் மறக்காமல் போய் இந்த பிளாக் படிங்க. ஏன்னா இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை விட அங்கே வந்து கொஞ்சம் அது வந்து ஒரு ஃப்ளோவாக எழுதினது, அதனால் வந்து அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் சேலரியோட லிங்க் தரேன், கீழே போய்ட்டு அதில் போய்ட்டு மீடியமாக வந்து பிளாக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் சேலரியும் மறக்காமல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. Bye bye, see you. Don't forget to subscribe.